உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்காக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடிநீர் மற்றும் மருத்துவ வசதி மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அர்ஷினி. உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். நாம் மேலும் பார்த்தோம் என்றால் கார்த்திகை தீபத்திற்கு அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் வருவதற்காக சித்ரா பௌர்ணமியில் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு கார்த்திகை தீபத்தில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளைப் போலவே பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள் என்பதால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், தற்போது கோடை காலம் என்பதால் அதிக அளவில் வெப்பநிலையானது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் உள்ளது. இந்த நிலையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள குடிநீர் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் இன்று திருவண்ணாமலை மாடவீதி பகுதி மற்றும் கிரிவல பாதையில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டிகள் குறித்தும், அதேபோல் பக்தர்களுக்கு வெயில் அதிகமாக காணப்பட்டால் மேற்கொள்ளப்பட்டுள்ள பழங்கள் மற்றும் கோவிலுக்குள் பழங்கள், மோர் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதே போல வெயில் அதிகமாக உள்ளதால் மருத்துவ வசதிகள், மருத்துவ முகாம்கள் கிரிவல பாதையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அதனை துரிதப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதியாக 16 தற்காலிக பேருந்து நிலையங்களானது 9 நுழைவாயில்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து நகர பகுதிக்குள் வருவதற்கு பேருந்துகளும் இயக்கப்படுவதற்கு அந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 90 இடங்களில் கார் பார்க்கிங் வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கார் பார்க்கிங் வசதிகளில் இருந்தும் அந்த இடத்திலிருந்து நகர பகுதிக்குள் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் கிரிவல பாதையை இணைக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வதற்கு ஆட்டோ உள்ளிட்ட பஸ் பேருந்துகளும் இயக்கப்படுவது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சித்ரா பௌர்ணமியில் சுமார் 4200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கிரிவல பாதையில் இரவு நேரங்களில் வெளிச்சம் குறைவாக உள்ள கிரிவல பாதை முழுவதுமாகவே கூடுதலாக மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தோமே என்றால் கிரிவல பாதையில் சின்னக்கடை தெருவில் 2 இடங்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பகுதிகளில் செக் போஸ்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.